ஜந்துக்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி அஹ், மனிதர் என்று சொல்லக்கூடிய நாமும் அது கூடவே நம்மளும் இருக்கிறோம் அது. ஆனா உலகத்தில் எத்தனை விதமான ஜந்துக்கள் இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே விசேஷ புத்தி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. பின்ன பொதுவாக உலகத்தில் பிறந்த அந்த ஜந்துக்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஆகாரம், நித்திரை, மைத்துனம், அதாவது சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம், அதை தாண்டி எதையும் அதுங்களால திங்க் பண்ண முடியாது, உணர முடியாது என்ற முறையில தான் அடிப்படையாக உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவன்களுக்கும் இந்த தேவைகள் என்பது இருக்கிறது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மிருகங்கள், பட்சி, புழு, பூச்சி முதலிய எல்லாம் அதெல்லாம் அறிவு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா விசேஷ புத்தி மனிதனுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப தவறுதான் அது. அதே போலதான் எல்லா ஜீவன்களும் அந்த அதது தனக்குள்ளேயே அதுவே ஒரு மனிதர் என்று அதை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா உண்மையில மனிதர் என்று ஒரு சிருஷ்டியே ஒரு படைப்புல கிடையாதது. இப்ப இருக்கிற சிருஷ்டியினுடைய எல்லா ஜீவனுடைய படைப்புகளை எல்லாமே ஒரு மிருகங்கள் தான். ஆனா இப்ப நம்ம மனிதர் நம்ம சொல்றோமே, நம்ம இருகால் மிருகம், கூடவே 4 கால் மிருகங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கின்றன. நம்ம மனிதர் என்று அபிமானிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நம்மளுக்கு தான் விசேஷ புத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேனே, அது எதை கொண்டு நம்ம அதை சாதிக்கிறது, நிரூபிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஞானத்துல உதாரணம் சொல்ல, ஒரு கிளி, அந்த கிளி சில நாள் நல்லா அதுக்கு நல்ல ஒரு பழக்கம் கொடுத்து அதுக்கு பலவிதமான வார்த்தைகளுடைய உச்சரிப்பை கொடுத்துட்டு இருந்தா கூட அது இயல்பாகவே அந்த வார்த்தைகளை நல்ல ஒரு ஊக்கத்துடன் அது கிரகிக்குது, இன்வால்மெண்டோட கிரகிச்சு அதுக்கேற்ற மாதிரி திரும்ப அதே வார்த்தைகளை அது பேசவும் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு விசேஷ புத்தின்னு ஒண்ணு இருக்கிறதால தானே அதுகளுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்றதை கிரகித்து திருப்பி அப்படியே அதுங்களால சொல்ல முடியுது. ஆனா பிற ஜீவன்களுடைய அந்த மொழியோ அதுங்களுடைய மொழியை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியறது இல்லையே. ஆனா மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் பேசக்கூடிய இந்த மொழிகளை பிற ஜீவன்கள் புரிந்து கொள்கிறது இல்ல. அப்ப மிருகங்களுக்கும் பாஷைகள் உண்டான ஒரு கேள்வி வருது இல்லை இந்த இடத்துல. நிச்சயமாக அதுங்களுக்கு ஒரு உலகத்தில் எத்தனை வகையான ஜீவிகள் உள்ளதோ அத்தனை வகையான பாஷைகள் என்பது இருக்கு. ஆனா அவைகளை பற்றி நமக்கு ஒண்ணும் தெரியதில்லை. நம்ம தாய்மொழி தமிழ், நமக்கு தமிழ் மட்டும்தான் இப்ப தெரியும். அப்ப அப்படி இருக்கிற நம்மளுக்கு ஒரு இந்துஸ்தானிக்காரனோ இல்ல ஒரு ஆங்கிலேயனோ ஒரு மற்ற மாற்று மொழிக்காரர் பேசினா நம்மளுக்கு ஏதாவது புரியுதா? நம்மளுக்கு எதுவுமே புரியுறது இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் மட்டும்தான் பிறந்ததுல இருந்து படிச்சிருக்கோம். அதை மற்ற மொழிகளை பற்றி படிக்கல, அதனால அதை பத்தி நமக்கு தெரியதில்லை. இதே மாதிரிதான் ஒரு பட்சிகள், மிருகங்கள் என்று நம்ம எண்ணி வரங்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, அவைகளுக்கும் பாஷைகள் உண்டு. அந்த பாஷைகளை நம்ம அறியல, அதை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சுக்கல. அதனாலதான் அவைகள் பேசக்கூடிய அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியவதில்லை. ஒரு ஒரு பறவையோ மிருகங்கள் கூட்டத்திலேயோ ஏதோ ஒரு அதன் கூட இருக்கக்கூடிய ஒரு உயிரின தெரிஞ்சு போயிடுச்சுன்னா கூட சரி, இது அவற்றை மற்ற உயிரினங்களை கூப்பிட்டா அது எங்கிருந்தோ தொலைவில் இருந்தா கூட அதனுடைய குரலை கேட்டு நம்மதான் கூப்பிடுறாங்கன்னு அப்படி தெரிஞ்சுட்டு கூடவே அந்த கூட்டத்துல சேரத நம்ம கண் எதிர்த்து நடைமுறையில வாழ்க்கையில பாக்குறோம்ல. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா அவைகளுக்கும் அந்த பாஷைகள் என்பது, மொழி என்பது உண்டு. எந்தெந்த ஜீவன் இருக்கிறதோ அந்தந்த ஜீவன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய பாஷைகளை தான் அதுங்களை கொண்டு ஒரு கம்யூனிகேஷன், அதுக்குள்ள ஒரு தொடர்பு ஏதோ ஒரு இடத்துல அதுங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது.
நீங்க நடைமுறை வாழ்க்கையோட பார்க்கலாம். எறும்புகள் என்ன ஒரு அதுக்கு தேவையான உணவு எங்க இருந்தாலும் ஒரு எறும்பு அதை பார்த்துச்சுனாலும் சரி, மற்ற எறும்புகளை அது உடனே அழைத்து வருது. அது கூட வரிசையாக சென்று கொண்டிருக்கிறது. அதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்காலத்துக்கு தேவையான அந்த உணவுகளை கூட அது முறையாக அது சேமித்து வைக்கிறது. அப்ப அதுங்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு விசேஷ புத்தி இருக்கத்தானே செய்தது. ஆனா அதனுடைய மொழிகளை தான் நம்ம தெரியுறது இல்ல. அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி புரிஞ்சுக்க முயற்சித்தாலும் நம்மளால சரியான முறையில அதை கிரகிக்க முடியறது இல்ல. நம்ம எந்த மொழியில பேசினாலும் சரி இப்போ வீட்டுல கூட ஒரு மாடு எல்லாம் கூட வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாடுகள் இனங்கள் கூட சரி ஏதோ ஒரு வேறொரு பாஷை நம்ம தமிழ் மொழியிலேயே அதுக்கு ஏதோ ஒண்ணு கட்டளை இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்பு அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு கட்டளை இட்டா கூட நம்ம பாஷைகளை சரியா புரிஞ்சுக்கின்னு இதே மாடை வேறொரு மொழிக்காரண்ட அதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க வச்சுங்க. வேறொரு இந்தி மொழி பேசுறவங்க சேல்ஸ் பண்ணிட்டா கூட சரியுது. அவர்கள் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் பேசக்கூடிய அந்த திறனும் கரெக்டா புரிஞ்சு கொண்டு அது கரெக்டாக அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அது நடைமுறை வாழ்க்கையில வாழ்கிறது. ஆனா நமக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா எதனால நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளுடைய அந்த தாய்மொழியில சொன்னா மட்டும்தான் நம்மளுக்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏதோ ஒரு புதிய பாஷை நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா கூட சரியுது. நமக்கு அதற்கான விளக்கம் முதல்ல தாய்மொழியில சொன்னாதான் நம்மளுக்கு புரிந்துக்க முடியுது. ஆனா மற்ற மிருகங்களோ ஜீவிகளோ அதை பழக்கப்படுத்த சொல்ல நம்ம எந்த மொழியில இருக்கிறோமோ அந்த மொழியில சொன்னாலே காலப்போக்குல அது இயல்பாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுது. இதை நீங்க நடைமுறை வாழ்க்கையில சர்க்கஸ் எல்லாம் கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஏதோ பறவை இனங்களை இல்ல பிற உயிரினங்கள் மிருகங்கள் உயிரினங்களும் சரி அந்த சர்க்கஸ் மாஸ்டர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரியே அது இயல்பாகவே அவருடைய சொல்ல கேட்டு இயல்பாகவே அது செயல்படுத்துது. அப்போ எந்த நாடாக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் அந்த மிருகங்களை சர்க்கஸ்ல அந்த மாஸ்டர் சொல்றபடி மாஸ்டர் எந்த மொழி பேசினாலும் அத சரியான முறையில பல்வேறுபட்ட உயிரினங்கள் வேற ஒரு சிங்கம் புலி யானை இல்ல பறவைகள் எல்லாமே சரியது அது சரியாக கிரகிக்கிறது. அந்த மாஸ்டர் சொல்றதுக்கு அதை கிரகிச்சு அவர் சொல்ற மாதிரியே அது செய்கிறது இது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி கிடையாதது. எந்த சொன்னாலும் அவரவருடைய எந்த மொழி புதுசா கத்துக்கினாலும் அவரவருடைய அந்த தாய்மொழியில புரிய வச்சா மட்டும்தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. மற்றபடி அந்த தாய்மொழியில சொன்னா தவிர இல்லை மற்ற எப்படி எந்த விதத்துல சொன்னாலும் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியல அவங்க அந்த மனிதர்களால. அப்ப உண்மையில அந்த விசேஷ புத்தி யாருக்கு இருக்கிறது? அந்த பிற ஜீவன்களுக்கு தானே இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம். மோப்ப சக்தி அந்த கிரிமினல் துறையில பாத்தீங்கன்னா நாய்களை வச்சே சிறிது எவ்வளவோ வகையான குற்றங்களுடைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ துப்பறியும் துறையில கூட சரியுது இந்த நாய்களுடைய பங்குன்றது மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப விசேஷ புத்தி யாருக்கு இருக்கிறது? மனிதர்களை விட பிற ஜீவன்களுக்குத்தானே இருக்கிறது இயல்பாகவே. ஒரு தேனி அது கூடு கட்ட கூட செய்யறது கூட செய்யுது. அது கரெக்டான இடத்தை அது தேர்ந்தெடுக்குது. அது இயற்கை சீற்றங்களால எந்த விதத்திலும் அது பாதிக்கப்படாம சரியான முறையில எந்த மரமும் அதனுடைய கிளைகளை கரெக்டா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கூடு கட்டுறது. அதற்குன்னு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தனி திறமையோட இயற்கை சீற்றங்களால எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம அது ஒற்றுமையாக வாழ்கிறது. ஆனா மனிதர்களால் அப்படி வாழ முடியுதா? அது ஒரு கேள்விக்குறியா தானே வருது.
அப்ப நடைமுறையில விசேஷ புத்தி யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிற ஜீவன்களை காட்டிலும் மனிதர்களுக்குத்தான் விசேஷ புத்தி என்பது மிக மிக கம்மியாகத்தான் இருக்கிறது. அடிப்படையில நம்ம வீட்டுல கூட ஒரு நாய் வளர்க்குறோம்னா கூட சரி, இது இல்ல ஆடோ மாடோ ஏதோ ஒரு உயிரினம் கிளி வளர்க்குறோம்னா கூட சரி, இது நமக்கு பிடித்த மாதிரிதான் நம்மளுடைய உணவுகளை தான் நிறைய பேர் அதுங்களுக்கு கொடுக்கட்டும். அதற்கு எது பிடித்த உணவு, அது எது இயல்பாக சாப்பிடும், அது எப்படி இயற்கையோடு ஒத்து வாழும், அப்படிலாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப நம்மள பாதையே தான் அதுங்களை வளர்க்கணும்ன்ற முறையில கூட நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதாலேயே அதனுடைய இயற்கையான இயல்புகள் தன்மை அதுக்கு குறைந்து போகிறது. உதாரணமாக ஒரு வீட்டுல நாய் வளர்க்கனாலும் சரி, நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான் போத்துற, அதுக்கு எதுக்கு ஆரோக்கியம் ஒத்துக்கோன்றது நமக்கு தெளிவா தெரியதில்லை. அதனாலே அதுக்கு நோய்வாய்ப்படுகிறது. மனிதர்கள் உண்மையில பாத்தீங்கன்னா அவர்கள் உண்ணும் உணவை கூட சரியது ஒரு இயற்கையோடு ஒத்து வரா மாதிரி தன்னுடைய ஜீவனுடைய முழு ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்தா சாப்பிடுறாங்க. அப்படி கிடையாது. இதுதான் ஞானபிதா உலக சேம பிரகாசம் இந்த புத்தகத்துல பிற ஜீவன்கள் அவர்களுக்கு இயற்கை எப்படி கொடுக்கப்பட்ட உணவோ அதை அப்படியே எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமலும் அதை அப்படியே சாப்பிடுகின்றது. ஆனால் மனிதர் என்று அபிமானித்து வரக்கூடிய நம்ப என்னன்னு பண்ணனா, நல்ல ஒரு சத்தமிக்க நல்ல ஒரு பிராணனுள்ள இந்த இயற்கை உணவை அதை என்ன பண்ணுறோம்னா பாத்தீங்கன்னா, அதை நெருப்பில் இடறோம், அதை வேக வைக்கிறோம். கூடவே அதில் பிராணனை இழக்கக்கூடியதும் அதில் சத்துக்களை போக்கக்கூடியதுமான பலவிதமான மசாலா பொருட்களையும் சேர்க்கிறோம். அப்படி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சாப்பிடுறதால மனிதர்களுக்கு என்ன ஆகுது? இயல்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவனை தனக்குள்ள அது காப்பாற்ற தெரியாமல் அந்த ஜீவசக்தியான வாயு அதோகதியாகி கொண்டு தானே போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில இருக்க சொல்ல அந்த மனிதர்களுக்கு அத்தகைய இந்த மாதிரி உணவு முறைகளால இந்த மாதிரி பழக்க வழக்கத்தால ராக துவேஷங்களுக்கு அடிமையாகிறோம். ஏன்னா இயற்கையோடு மனிதன் எப்போது ஒத்து வாழ்கின்றானோ அப்போதுதான் அவன் இயற்கையான வேககதியான உள்சுவாசம் என்பது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முழு நோக்கமும் அப்பதான் அவனுக்கு நிறைவேறும். கூடவே அதை நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தும் போதும் அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த அந்த உணவு பழக்கம் என்பதுதான் அவனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு அது முழுமையான ஆதரவு என்பது தரும். ஆனால் அவனுடைய அந்த உணவு பழக்கங்கள் என்பது உணவு இயற்கைக்கு எதிராக இருக்கிறதால தான் ஜீவனை தனக்குள்ள நிலைநிற்க செய்யாமல் அதோகதியாக்க செய்து கொண்டிருக்கின்றார். காரணம், எப்போது மனிதன் இயற்கையோடு ஒத்து வரக்கூடிய இயற்கையான உணவுகளை சாப்பிடுகிறானோ அப்போதுதான் அவனுக்கு இயல்பாகவே அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னியினுடைய பிரகாசம், இந்த பிராணனுடைய பிரகாசம் என்பது இயற்கை உணவில் தான் இந்த பிராண சக்தி என்பது இயல்பாகவே இருக்கிறது. அந்த பிராணன் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள இருக்கிறதோ அப்போதுதான் அவனுடைய அந்த உடலான அமைப்பிலையும் சரியுது, அது சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய இயல்பான அந்த தன்மையை கொடுக்கும். எப்போது மனிதன் அந்த இயற்கைக்கு எதிராக அந்த உணவு முறை பழக்க வழக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அப்போதெல்லாம் அது ராஜசமோ ஒரு தமோ குணத்துக்கோ வந்தால் அது இயல்பாகவே அது அவனை அழைத்து செல்கிறது. அப்ப அத்தகைய நிலையில பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா சொப்பனம் சுழுத்தி என்ற அதாவது தூக்கம் கனவு என்ற இந்த வாழ்க்கை முறையிலேயே அவனுடைய சரியா போயிடுச்சு. எப்போது அந்த உடலுக்கு சத்துவகுணம் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்போதுதான் அவனுக்குள்ள அந்த உடலானது ஒரு ஜாக்கிரதை என்ற நிலைக்கு அந்த உணர்வு நிலைக்கும் பெறுது. இந்த அவனுடைய ஜீவனை கரையேற்றுவதற்கான ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைக்கு அவனை அழைத்து செல்கிறது. அப்ப அந்த உணவு முறையிலேயே சரியது பிற ஜீவங்கள் பொறுத்தவரை
இயற்கை எப்படி அதற்கு கொடுத்திருக்கிறதோ அதை எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் அதை அப்படியே அது உண்கின்றன. ஆனா மனிதர்கள் தான் அந்த இயற்கைக்கு எதிராக நடக்கிறார். அதே சமயம் மனிதர்கள் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராக ஏதோ வெயில் காலமா இருந்தா ஒரு ஏசில உட்காருது, இல்ல குளிர்காலமா இருந்தா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி அந்த வெப்பநிலையை மாத்திக்கிறது. அதாவது காற்று, மழை, வெயில், இயற்கை எல்லாமே வந்து பிற ஜீவன்கள் அதோட சேர்ந்து ஒத்து வாடுது. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதோ, இல்ல குளிர்காலத்துல கம்பளி போட்டு தன்னை போத்திக்கிறதோ, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த இயற்கையை எதிர்த்தே வந்து மனிதன் வந்து இயற்கைக்கு அந்த தண்ணியிலிருந்து நான் பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில பாத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராகவே அவனுடைய உணவு முறை பழக்க வழக்கங்களும் நடைமுறை வாழ்க்கை முறையும் அதுக்கேற்ற மாதிரி அவன் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றான். அதாலேயே பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய அந்த நிலை என்பது அவனுக்கு இயல்பாகவே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனா பிற ஜீவன்கள் பொறுத்தவரை நமக்கு எப்படி ஒரு தூங்கும் போது இயல்பாகவே ஏற்படக்கூடிய அந்த சமீரன்கதி அந்த உள்சுவாசம் இருக்கிறதோ அதே போல்தான் சதா சர்வ காலமும் பிற ஜீவன்களுக்கு அந்த சுவாசம் என்பது இயல்பாகவே இருக்கிறது. அப்ப அத்தகைய சுவாசம் இருக்கதான் அதனுடைய ஜீவ விரயம் என்பது மிக கம்மியாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி கிடையாது. அந்த தூங்கும் போதுதான் மனிதன் பொறுத்தவரை தன்னுடைய புத்துணர்வு என்பது கிடைக்கிறது. ரீசார்ஜ் ஒரு மனிதனை தூங்க விடாமல் செய்தோம் என்றால் அவன் எதிர்காலத்துல ஒரு மனதளவுல பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கும். ஆனால் நம்ம தூங்கும் போது தான் அவனுக்கு வந்து சாப்பாடு தூக்கம் இனப்பெருக்கன்ற மாதிரி தூக்கம் என்பது ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும்போது அந்த டைம்ல தான் அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சமீரணன் கதி என்பது நடக்கிறது. அதுலதான் தன்னுடைய ஜீவனை வந்து அவன் தினசரி இந்த மாயையின் மூலமாக காப்பாற்றிக் கொள்கிறான். ஆனால் பிற ஜீவன்கள் பொறுத்தவரை எந்த நேரமும் அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த உள் சுவாசம் நிலையிலே தான் அது இருக்கிறது. அதாலேயே பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த பழக்க வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை எப்பயுமே அது விரயம் செய்யாமல் அது தனக்குள்ளேயே அது இருக்கிறதாலதான் மனிதர்களுடைய அந்த ஜீவன்களுக்கு அந்த ஜீவசக்தியான அறிவாகிய வாழ்வை தனக்குள்ள அது நிலைநிறுத்தத்தால்தான் அது மனிதர்களை விட விசேஷ புத்தி என்பது பிற ஜீவன்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதெல்லாம் அவன் இயற்கைக்கு எதிராக வாழ்கின்றானோ அப்போதெல்லாம் ராக துவேஷங்களுக்கு அடிமையாகிறான், பந்தங்களுக்கு ஆட்படச் செய்கின்றான். அப்ப தன்னுடைய அந்த அறிவாகிய அந்த ஜீவசக்தியான வாய்வை அவனால தொடர்ந்து நிலைநிறுத்த தெரியாமல் இருக்கிறதால பாத்தீங்கன்னா அந்த விசேஷ புத்தி என்பதை அவனுக்குள் இயல்பாகவே அது இல்லாமல் போகிறது. அப்ப நம்ம தான் பேருக்குதான் நம்ம மனிதர்கள் 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 என்று இந்த மாயையான உலகத்துல அந்த உண்மைத்தன்மையை அறியாமல் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நித்யா நித்திய வஸ்து விவேகம் இதை அறிதல், இதை அறிஞ்சன்னா அது உண்மையில நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நம்ம வந்து உண்மையாக அதை வெளியில வியாபிக்க விடாமல் அதை நமக்குள்ளே அதை நிலை நிறுத்துவோம். அதுக்கு அப்படி நிலை நிறுத்தும் போதுதான் நம்முடைய சுவாசத்தை நமக்குள்ளேயே அசைய விடாமல் அதை உள்ளுக்குள்ளே அதை நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் உண்மையான மனிதராகின்றோம். அதுவரை நாம் மனிதராகவில்லை, மிருகங்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் 2 கால் மிருகங்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இயல்பாகவே பிற உயிரினங்கள் பொறுத்தவரை தன்னுடைய அடிப்படை தேவைகளான உணவு, சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம் இந்த தேவைகளை தாண்டி வேற எதையுமே வந்து முழு கவனம் அதெல்லாம் வந்து செலுத்துறது கிடையாது. ஆனா மனிதர்கள் அப்படியா? அதை தாண்டி எனக்கு வீடு வேணும், இல்ல பணம் பல கோடி சம்பாதிக்கணும், இல்ல எனக்கு பேர் வேணும், இல்ல எனக்கு புகழ் வேண்டும்,
இந்த மாதிரி முரண்பாடுகளான இயற்கைக்கு எதிரான ஆசைகளால தன்னுடைய ஜீவசக்தியான வாய்வை தனக்குள்ள அது நிலைநிறுத்த தெரியாமல் அதையெல்லாம் பெறுவதற்காகவே தன்னுடைய ஜீவனை அதன் மூலம் இழக்கின்றான். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஜீவன் பெரிதா, இல்ல பேரோ புகழோ இல்ல வீடோ இல்ல பணமோ பெரிதான்னு பாத்தீங்கன்னா, என் உயிரை விட மேலானது எனக்கு பணம் தான் முக்கியம், இல்ல எனக்கு புகழ் தான் முக்கியம் அப்படின்ற முறையில அந்த மாயையான உலகத்துல அவன் மாட்டிக்கொண்டு இருக்கிறதால தன்னுடைய ஜீவனை ஜீவசக்தியான அந்த வாய்வை தனக்குள்ளேயே அவனுக்கு நிலைநிறுத்த தெரியாமல் போய்விடுகிறது. அதாலே என்ன ஆகுறான், அந்த விசேஷ புத்தியை மனிதன் இயல்பாகவே இழந்து கொண்டிருக்கின்றான். ஏதோ பிற ஜீவன்களை தான் கட்டுப்படுத்தி விட்டோம், நாம் அடைத்து வைத்து அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதால நமக்கு விசேஷ புத்தி இருக்கிறது என்று நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அப்படி என்பது கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. அதே மாதிரி மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. அப்ப அந்த தனித்துவமான அதனுடைய ஒரு விசேஷ புத்தி என்பது அதற்குள் அந்த அந்தந்த ஜீவன்களுக்கு சாப்பாடு தூக்கம் இனப்பெருக்கம் தாண்டி அதுங்க எந்த விதத்துல அதனுடைய ஜீவனை அதுங்க விரயம் செய்யறது கிடையாது. ஆனா மனிதன் அதை தாண்டி விரயம் செய்யறதால தான் மனிதனை விட பிற ஜீவன்களுக்கும் விசேஷ புத்தி என்பது அதிகமாகவே தான் இருக்கிறது. அப்ப ஞானபிதா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மனிதர்களாகிய நமக்குத்தான் விசேஷ புத்தி இருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில அது தவறு. அது உலகத்தில் எத்தனை வகையான ஜீவிகள் இருக்கின்றனோ அத்தனை ஜீவிகளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான விசேஷ புத்தி என்பது இயல்பாகவே அதற்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. நம்ம தான் அதை பத்தி சரியா புரிஞ்சுக்காத இருக்கிறோம். நம்ம தான் உண்மையில விசேஷ புத்தி இருக்கிறோம். இந்த மாதிரி அந்த வெளி சுவாச இந்த மாயையான இந்த உலகத்துல இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்துக்கு நம்ம இந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவனை நமக்கு காப்பாற்ற தெரியாமல் இருக்கிறதாலதான், நமக்கு விசேஷ புத்தி இருக்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டதால்தான் நாம் இறப்பை நோக்கி செத்து போகின்றோம் இந்த மாயையான உலகத்தில் அகப்பட்டு கொண்டு. ஆனால் எப்போது நம்முடைய ஜீவனை முழுமையாக வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அதை முழுமையாக நிலைநிறுத்த தெரிந்து கொண்டிருக்கின்றோமோ அப்போதுதான் நாம் உண்மையில் மனிதராகின்றோம். அதுவரை நாம் மனிதராகவில்லை. நம் 2 கால் உள்ள நாமளும் ஒரு மிருகங்கள் என்று தான் நம்மை நாமே சொல்ல வேண்டும். நமக்கு அந்த வெளி சுவாசம் உள்ளவரை நாம் முழுமையாக மனிதராகவில்லை. எப்போது நமக்குள் அந்த வெளி சுவாசம் என்பது நின்று உள்ளுக்குள்ளேயே அது சதா பிராணாயமாக நின்று தன்னுடைய ஜீவனை விரயம் செய்யாமல் நமக்குள்ளேயே முழுமையாக நிலைநிறுத்தும் போதுதான் நாம் மனிதர் ஆகின்றோம். அதுவரை மனிதர் ஆகவில்லை என்பதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல இந்த விசேஷ புத்தி என்பது அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு தனித்தன்மையாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் அக்ஷராபியாசம் வித்யாபியாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். தன்னை படிக்கிறது தான் அந்த மத்தக படிப்புங்கிறது, அதுதான் முறையான படிப்பு. ஆனால் நாம் படிக்கிறதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தக படிப்புகளை படிச்சுட்ருக்கிறோம். இந்த புஸ்தகங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாசம்ங்கிறது இருக்குது. அது மாற்றம் அடைகிறதுங்கிறது அந்த நிகழ்வு அதுக்கு இருக்குது.
நாசமில்லாத எதுவோ அதைத்தான் படிக்கணும், அப்பதான் நாமளும் நாசமில்லாதவர்களாவோம்னு சாமி சொல்லியிருப்பாரு. அந்த வகையில் நம்மளுடைய படிப்பானது தன்னை அறியிற படிப்பாக அது மாற்றம் அடையணும். அதை தான் நம்ம நேத்திக்கு பார்த்துருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, அந்த படிப்பு படிக்கிறதுனால நமக்கு என்ன வரும்? அறிவுங்கிறது வரும். அதனால் இந்த 6வது அத்தியாயம்ங்கிறது அறிவை சார்ந்த விஷயமாக சாமி சொல்லியிருப்பார். ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே சீடன் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். நாம் வெளியில் பார்க்கக்கூடிய நம்முடைய பிரதிபலிப்பு இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ என்னுடைய பிரதிபலிப்பு தான் வெளியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் நானா விதமான வித்தியாசங்கள் அங்கே இருக்குது. அது எப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறது. அப்படி விதவிதமாக இருக்கக்கூடிய சிருஷ்டி வகைகளில் என்னன்னு நாம் இங்கே உலகத்தில் கவனிக்கிறோம் அப்படின்னா, மிருகம் அப்படின்னு அபிமானிச்சிருக்கக்கூடிய நம்ம, அதாவது மனிதர்கள்னு அபிமானிச்சிருக்கக்கூடிய நாம, அதை தவிர்த்து மிருகங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இன்னொன்று பறவை இனங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஊர்ந்து போகக்கூடிய ஜந்துக்கள் இருக்குது. நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அப்புறம் பூச்சி இனங்கள் இருக்குது. இப்படி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அப்படின்னு இங்கே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ நாம் இதில் மனிதன்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளை தான் மனிதன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மை தவிர மற்றது எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே மிருகங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்திக்கிட்டோம். இது ஏன் இந்த மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தை இங்கே சாமி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னா, மனிதர்களுக்கே மோட்சம் இருக்குது அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மனிதர்களுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கும், மனிதர்களுக்கு மாத்திரமே 6 அறிவு இருக்கும் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டது தான். பாக்கி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் 5 அறிவு தான். மிருகம் அப்படின்னாலே அது 5 அறிவு தான் அப்படிங்கிறது வேதங்களில் சொல்லப்பட்டது. அப்போ அதனால தான் இப்போது நம்மளை உயர்த்தி பார்க்கறதுனால, நமக்கு 6 அறிவு இருக்கிறதாக நம்ம எண்றதுனால, அதனால தான் நம்மளை மனிதன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால சாமி ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு, யாரை நீங்கள் மனிதன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. நம்மளை தான் அப்படின்னா, அப்போ மற்ற மிருகங்கள் எல்லாம் மனிதர்கள் கிடையாதான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த விசேஷ புத்திங்கிறது இருக்கிறது மனிதர்களுக்கு தான், மற்ற மிருகங்களுக்கு விசேஷ புத்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமானது அங்கே ஏற்படுது. ஆனால் சாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, விசேஷ புத்திங்கிறது இப்போ நமக்கு இருந்தால் தானே நம்மளை மனிதர்னு சொல்ல முடியும். நமக்கு விசேஷ புத்தி இல்லை அப்படின்னா நம்மளை எப்படி மனிதன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை விசேஷ புத்தி இருக்கக்கூடியவங்களை நம்ம மனிதன்னு சொல்கிறதா இருந்தா, நம்மளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே விசேஷ புத்தியை நம்மளால் கவனிக்க முடியுது. அப்போ உண்மையாகவே நம்ம மனிதன்னு யாரை சொல்லணும் அப்படின்னா அவங்கள தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா, நாம் எப்படி நமக்கு விசேஷ புத்தி இருக்குது, நாம் ஒரு அறிவாளி, நம்ம நிறையா இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், நிறையா இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், ராக்கெட்டை விட்டுட்டு நம்ம வானத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், ஆழ்கடல் ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்கிறோம், ஒவ்வொருடைய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அணுக்களை கூட ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம், சைக்காலஜிக்கலாக மனதனுடைய நிலைமையை கூட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ நமக்கு விசேஷ புத்தி இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து வச்சு நம்மை நாமளே அறிவில் உயர்ந்தவர்களாக நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரியான ஒரு அபிமானம் மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இதில் பொதுவாக கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா, நாமளாகட்டும் மற்ற மிருகங்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த சாப்பிட்றது, தூங்கிறது, சம்யோகம் செய்கிறதுங்கிறது 3 பொதுவான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இந்த அறிவுங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற உயிரினங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நாம் தனியாக நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி நாமளாகவே ஒரு அபிமானத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் சாமி சொல்கிறாரு, அந்த மாதிரியான அபிமானத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி நாம் அந்த ஸ்தானத்துலேயும் நாம் இல்லை. நாம் எனக்கு ஒரு விசேஷ புத்தி இருக்குதுங்கிறத எதை கொண்டும் ஸ்தாபிக்க முடியாது அப்படிங்கிறதே சாமியினுடைய கருத்தாக இருக்குது.
நாமே மனிதர் என்றும் நமக்கே விசேஷ புத்தி உண்டென்றும் எதை கொண்டும் ஸ்தாபிக்க முடியாது. அப்படி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறார். ஏன் அப்படி எந்த அளவுக்கு நம்மளை கீழ்முகமாக இறக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, மற்ற உயிரினங்களுடைய விசேஷ புத்தியை நாம் கவனிக்கிறது கிடையாது. அதை கவனித்து பார்த்தா இந்த மாதிரி அபிமானத்தை நம்ம வச்சுக்க மாட்டோங்கிறார். நம்ம மற்ற உயிரினங்களோட பழகிறோம், ஆனால் அவங்களுடைய வாழ்வியல் முறையில் அவங்க எவ்வளோ விசேஷமான புத்தியோடு செயல்படுறாங்கிறத நம்ம நோட் பண்ணது கிடையாது. இன்னமும் அவங்களுக்கு அறிவு இல்லை. எறும்புனா அதுக்கு ஓர் அறிவு தான், யானைன்னா அதுக்கு 5 அறிவு தான் சொல்லிட்டு நாம் அவங்கள கீழேயே நாம் நினச்சிட்ருக்குறோம். அதனாலேயே நமக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறதுக்கான ஒரு அபிமானம் ஒன்று அங்கே உண்டாயிடுச்சு. அதுக்கு சாமி சில உதாரணங்கள் மூலமாக மற்ற உயிரினங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசேஷ புத்தியும் அந்த புத்தி நமக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் தான் இங்கே எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை சொல்கிறார். அதில் அவர் முதல்ல எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினங்களை கவனித்து பார்த்தா, ஒரு பறவையை வளர்க்குறோம், ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நாம் சொல்லக்கூடிய பாஷைகளை அவங்க ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கிளிக்கு நாம் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறோமோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுது, அது அப்படியே சொல்லுது. இன்னும் சரியாக அதை பழக்கப்படுத்துகிறோன்னா, ஒரு மனுஷன் நம்ம பக்கத்தில் இருந்து எப்படி ஒரு உரையாடல் நிகழ்த்துமோ அந்த மாதிரி அதனாலே செய்ய முடியும். சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொல்லும். அது திருப்பி நம்மளை கேள்வி கேட்கும், நாம் பதில் சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளோட சம்பாஷணை செய்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த அறிவுங்கிறது இருக்குது. அப்படி நாம் அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நம்ம பாஷையில் சொல்லக்கூடிய அந்த சொற்களை அந்த கிரகிக்கிறதுக்கான ஒரு புத்திங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ சாதுரியமாக இருக்குது. நாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த நாயினுடைய பாஷையோ அந்த கிளியினுடைய பாஷையோ நாம் புரிஞ்சுக்க மாட்டோம். அவங்க அவங்களுடைய சப்தத்தில் அவங்களுடைய பாஷைகளை பேசினா கூட நம்மளால் அதை கிரகிக்க முடியறது கிடையாது. ஏதோ நாய் குலைக்குது அப்படின்னா வெளியில் வந்து எட்டி பார்ப்போம், யாராவது வந்திருக்காங்களா, ஏன் குலைக்குது, யாராவது முன்னாடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்போம். ஓ இது பசிக்கிற நேரமாக இருக்குதா, அப்போ ஆகாரம் கேட்குது போல இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஒரு அனுமானத்தில் தான் அதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஊர்ஜிதமாக இது இதுக்காக தான் குலைக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்க கத்துறதை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினைக்கிறோன்னா, அவங்க உச்சரிக்கக்கூடிய அந்த சப்தங்கள் எல்லாமே ஒரு கத்தக்கூடிய ஒரு சப்தங்கள் தான், அது வெறும் சப்தம் தானே தவிர அதுக்கு பாஷைகள்னு கிடையாதுன்னு நாம் வாதிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை ஜீவிகள் இருக்குதோ அத்தனை ஜீவிகளுக்குமே பாஷைகள் இருக்குதுன்னு சாமி சொல்றார். அது எறும்பாகட்டும், யானையாகட்டும், பறவைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை உயிர்களுக்குமே தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கான பாஷைங்கிறது இருக்குது. நாம அதை தெரிஞ்சுக்கல, அதனால நமக்கு அது வெறும் சப்தமாவே கேட்குது. எப்படின்னா, இப்போ நம்ம மனிதன் அபிமானிச்சுக்கூடிய நமக்குள்ளாரையே இந்தியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டா எத்தனை லாங்குவேஜ் இருக்குது. ஸ்டேட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம போய் பழகும் போது அவங்க அவங்களுடைய தாய்மொழியில் சொல்லும்போது நமக்கும் ஒன்றும் புரியறது இல்லை தான். அவங்க மனிதன்னு சொல்கிறதுனால அதை நம்ம சப்தமாக பார்க்காம அது ஒரு பாஷையாக நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க மட்டும்தான் மனிதன் ஒரு அபிமானம் வந்துருச்சுன்னா மற்றவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் சப்தம்னே சொல்லிடுவோம். அதுவும் பாஷை லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போது எப்படி ஒரு ஹிந்துஸ்தானி ஒரு நம்ம முன்னாடி வந்து ஒரு ஹிந்தி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே புரியலையோ, அந்த பாஷையை படிக்காதனால நமக்கு எதையுமே தெரிஞ்சுக்க முடியலையோ, அதே மாதிரி தான் ஒரு காக்கா கத்துறதாகட்டும், நாய் கத்துறதாகட்டும், கிளி கத்துறதாகட்டும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்காதனால அந்த பாஷைங்கிற லிஸ்ட்லேயே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நாம் அந்த மொழிகளை படிக்கலை, அதனால அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு தெரியலை. அப்போ நாம் படிக்காதனால அது பாஷையே இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அதுலேருந்து ஒரு மாடு தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க கத்தி கூப்பிட்றாங்க. ஆட்டினுடைய கூட்டத்தில் கத்தி கூப்பிடுது தன்னுடைய குட்டியை பார்த்து. அப்போ அது எங்கேயாவது வழி தவறி போயிருந்தா கூட அம்மாவனுடைய சப்தத்தை கேட்டு அது ஓடி வருது. நம்ம இதெல்லாம் கண்கூட கவனிச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ளார இந்த பாஷை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. நமக்கு தெரியாதனால இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம்.
இன்னொன்று, நாம் அந்த காட்டில் வளரக்கூடிய மிருகங்களாகட்டும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கூட நாம் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு சர்க்கஸில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் சொல்லி கொடுத்து அவங்கள பழக்கப்படுத்துகிறோம். சிங்கம், புலி, கரடி, யானை இதெல்லாம் கொண்டு வந்து. அப்படி அந்த ரிங் மாஸ்டர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு யானையினுடைய பாஷையை புரிஞ்சுக்கிட்டு யானைக்கு அவர் சொல்லித்தரது கிடையாது. சிங்கத்தினுடைய பாஷையை புரிஞ்சுக்கிட்டு சிங்கத்தினுடைய பாஷையில் அவர் சொல்லித்தரது கிடையாது. அவர் அவருடைய தாய்மொழியில் சொல்லித்தர்றாரு. ஆனால் அவங்களுடைய புரிதல் தன்மையில் அதை கிரகிக்கவும் செய்கிறாங்க. அதுவும் பாருங்க, ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து நாம் இங்கே வச்சோம் அப்படின்னு சொன்னால், அது ஏற்கனவே ஹிந்தி பேசுகிறவங்ககிட்ட வளர்ந்துருக்கும். அது ஹிந்தி நல்லா கேட்டு தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியில் என்ன சொன்னாலும் கேட்குற நிலமையில இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்தணும்னு சொன்னால் அடுத்து தமிழும் படிக்க ஆரம்பிக்குது. தமிழில் இருக்கிறவங்க பேசினாலும் அவங்களுக்கு புரியுது. ஹிந்திக்காரன் பேசினதையும் அது கற்றுக்குது. அப்போ எத்தனை பாஷைகள் அது கிரகிக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது இந்த கிரகிப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட மற்ற உயிரினங்களுக்கு தான் அது அதிகமாக இருக்குது. ஆனால் நமக்கு அந்த கிரகிப்புத்தன்மைங்கிறது குறைவாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஹிந்தி வித்வான்கிட்ட போய் உட்காரும் போது அவர் என்னுடைய தாய்மொழியில் ஒவ்வொரு ஹிந்தி லெட்டருக்கும் அர்த்தங்களை சொல்லி கொடுத்தாதான் என்னால் அந்த ஹிந்தியை கற்றுக்க முடியும். அவர் தொடர்ந்து ஹிந்தியில் மட்டுமே பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னா என்னால் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஏ கவுமே ஏ கிசான் ரகுதாத்தா அப்படின்னு ஒரு காமெடி கூட வரும் ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி. அந்த மாதிரி நாம் ரகுதாத்தான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி உச்சரிச்சிட்டே தான் இருப்போம். அப்போ நமக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கல அப்படின்னா நம்மளால் அந்த பாஷையை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ கவனித்து பாருங்கள், நமக்கு விசேஷ புத்தி இருக்குதா இல்லை அவங்களுக்கு இருக்குதா? அப்போ கிரகிப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இருக்குதே தவிர நமக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு மாட்டை, நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய ஒரு மாட்டை ஒரு அமாவாசை இருட்டில் மழை சோர்னு பெய்யும் போது ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 2-3 நாளில் அந்த மாடு எங்கிருந்து புறப்பட்டோமோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துடுது. ஒன்று, அந்த மிருகத்தை அந்த பசுவை மற்ற மிருகங்கள் தாக்கி இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது யாரும் பிடிச்சு கட்டியிருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷனுக்கு அது ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது திரும்பி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு எங்கே வளர்ந்தோமோ அங்கே திரும்பி வரவே செய்யும். அவங்களுக்கு அந்த மோப்ப சக்திங்கிறது இருக்குது, அவங்களுக்கு அந்த விசேஷ புத்தி இருக்குது. அதனால தான் தாம் எங்கிருந்து புறப்பட்டோங்கிறத அது முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு அது அங்கேருந்து புறப்பட்டு வருது. நம்மளை ஒரு பகல் நேரத்தில் ஊருக்கு அந்த பக்கம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பைபாஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னால், திரும்பி நம்ம ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு ஏதாவது ஒரு பைபாஸுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சோ, இல்லை வெளியில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உதவியில் மெயின் ரோட்டுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம், இல்லை கோயம்புத்தூருக்கு எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறத கேட்டுட்டோ, ஏதோ ஒரு வழியில் நம்ம மற்றவங்களுடைய அந்த உதவி இல்லாமல் நம்மளால் அங்கேருந்து புறப்பட்டு வர முடியாது. இல்லைன்னா கூகுள் மேப் போடணும், அப்போ தான் நம்மளால் திரும்பி வர முடியும். அப்போ இன்னொருத்தருடைய உதவியை கொண்டோ இல்லை மற்ற உபகரணங்களுடைய உதவியை கொண்டோ அல்லாமல் நம்மளால் பகல் நேரங்களில் கூட திரும்பி வர்றதுங்கிறது சாத்தியம் கிடையாது. ஆனால் அவங்க ராத்திரி நேரத்தில் கூட அவங்களால புறப்பட்டு வர முடியும். யாருக்கிட்டையும் எந்த வழியும் அவங்க கேட்கறது கிடையாது. அப்போது இது இவங்களுக்கு அந்த விசேஷ புத்திங்கிறது எதை வச்சு நடந்திருக்குது? அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தியானது அடங்கி இருக்கிறதுனால. எப்படின்னா, நமக்கு அறிவு அப்படிங்கிறது ஒன்று மேம்படணும் அப்படின்னா அந்த அறிவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் அது மேல்நிலையில் இருக்கணும். அறிவு அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லி முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார். அந்த ஜீவசக்தியான வாயு தான் கண்கள் மூலமாக வெளியில் போகும்போது பார்த்தல் அப்படிங்கிற வேலையை செய்யுது, காதின் வழியாக வெளியில் போகும்போது கேட்டல் அப்படிங்கிற வேலையை செய்யுது, மூக்கின் வழியாக வெளியில் போகும்போது முகர்ந்தறியக்கூடிய வேலையை செய்யுது, நாவின் வழியாக வெளியில் போகும்போது சுவையறிதல் அப்படிங்கிறது செய்யுது,
தோலின் வழியாக வெளியில போகும்போது தொட்டறிதல்ங்கிற வேலையை செய்யுது. அப்ப அறிவுக்கு உத்தரவாதி யாருன்னா அந்த ஜீவசக்தியான வாயு தான். அது எந்த துவாரங்கள் வழியாக போகுதோ அந்த துவாரத்தை அது வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அந்த துவாரம் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு அது எனர்ஜியை கொடுக்குது. அப்போ இங்கே அறிவது எது அப்படின்னா ஜீவசக்தியான வாயு தான். இப்போ நமக்கு விசேஷ புத்தி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதே ஜீவசக்தியான வாயு தான் காரணம். அவங்களுடைய கதிக்கும் நம்மளுடைய கதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது. சாமி ஏற்கனவே அதே முதல் அத்தியாயத்திலே கூட அந்த கதியை பற்றி பேசும்போது வெளியில் போகக்கூடிய கதிக்கு வாயு என்றும் உள்ளிலே மேலும் கீழும் நடந்து பிரம்மரந்திரத்தை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய கதிக்கு சமீரணன் என்றும் பெயர்னு சொல்லியிருப்பார். கதி 2 வகையான கதியா இருக்குதுன்னு. இப்போ அந்த சுவாச கதி தான் இந்த அறிவு மேலோங்கின நிலைமைக்கும் அறிவு குறைந்த நிலைமையிலும் இருக்கிறதுக்கும் காரணமாகுது. நம்ம வெளியில மிருகம்னு சொல்லக்கூடிய எல்லா உயிரினத்துக்குமே இந்த ஜீவசக்தியான வாயுங்கிறது ஏககதியாக இருக்குதுங்கிறார். அது சாஸ்வதமாகவே இயற்கையாகவே அவங்களுக்கு ஏககதியா இருக்குது. நமக்கு அது பின்னகதியாக இருக்குது அப்படிங்கிறார். இந்த வாயுவினுடைய மாற்றம் தான் நமக்கு அந்த விசேஷ புத்தி இல்லாமல் போறதுக்கு ஒரு காரணமாகுது. அந்த ஏககதி ஓடுறதுனால தான் நமக்கு அந்த மற்ற உயிரினங்களுக்கு தான் இன்ன இடத்துல இது புறப்பட்டோ இன்ன இடத்துக்கு போய் சேரணுங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஏககதியா இல்லாமல் நமக்கு பின்னகதியா வர்றதுனால தான் இந்த ராகத்வேஷம் அப்படிங்கிறது நடக்குது. அதனால தான் நமக்கு அந்த சுயநலம் அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்குது. இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய தொழில், இது என்னுடைய சொத்துக்கள், இது என்னுடைய புத்திரனுக்கு தான் போகணும், பக்கத்தில் இருக்கிறவன் அந்நியன், அவனுக்கு இது கொடுக்கக்கூடாது, நம்ம சொத்தெல்லாம் நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயநலம் அப்படிங்கிறது வர்றதுக்கு இந்த ராகத்வேஷம் ஒரு காரணமாகுது. இந்த ராகத்வேஷத்துக்கு பின்னகதி ஒரு காரணமாகுது. எப்போ இந்த பின்னகதி இல்லாமல் இது ஏககதியாக வருதோ அப்போதுதான் அறிவு கிடைக்குங்கிறார். இப்போ இந்த பின்னகதி ஏககதினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். பின்னகதி அப்படின்னா வெளியில போகக்கூடிய அந்த சுவாசம் அது உள்ளுக்குள்ளார போகாம வெளியிலேயே போயிட்டு இருக்குது. அந்த உள்நிலையில எந்த ஒரு தொடர்பும் அதை ஏற்படுத்திக்கிறது இல்லை. அந்த உள்ங்கிற நிலைமையவே அது கவனிக்கிறது கிடையாது. அதனால நமக்கு அந்த ஜாக்கிரதை உணர்வும் கிடையாது. மற்ற உயிரினங்கள்லாம் தூங்குற மாதிரி தான் இருக்கும், அது தூக்கத்துல தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன குண்டூச்சி சத்தம் விழுந்தா கூட பட்டுன்னு ஜாக்கிரதையை எந்திரிச்சிருது. நாம தூங்கணும்னா வெடி சத்தம் கேட்டா கூட எந்திரிக்க மாட்டோம். நானும் அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். எவ்வளோ சத்தம் வந்தாலும் எந்திரிக்காம படுத்து தூங்குறது. ஏன்னா ஜாக்கிரதை நிலைமைங்கிறது அங்கே குறைவா இருக்குது. அப்போ அறியாமை அதிகமாக இருக்கும்போது அங்கே ஜாக்கிரதை குறைவுபடுறது. அப்போ ஏககதி அப்படின்னா அவங்களுடைய சுவாச கதியானது உள்ளுக்குள்ளாரையும் நடக்குதுங்கிறார். எப்படி நமக்கு வெளியில மட்டுமே சுவாசம் போயிட்டு இருக்குதோ அது இந்த உடம்பு இயங்கிறதுக்கு போகுதோ அந்த மாதிரி அவங்களுக்கும் உடம்பு இயங்கிறதுக்கு உள்வெளி சுவாசம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதோடு சேர்ந்து அந்த சுவாசமானது உள்ளிலும் மேலும் கீழும் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வெளியில ஒரு சுவாசம் நமக்கு உள்ளாரையும் வெளியிலையும் சதா காலமும் ஓடிட்டு இருக்குதோ, முழிச்சிட்டு இருக்கிற நேரமெல்லாம் ஓடிட்டு இருக்குதோ, தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் ஓடிட்டு இருக்குதோ, அதே மாதிரி அவங்களுக்கும் எல்லா நேரங்களிலும் இந்த வெளி சுவாசத்தோடு கூடி உள்ளாரையும் ஒரு சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது அவங்களுக்கு அந்த ஜாக்கிரதை நிலைமையை உண்டு பண்ணி கொடுக்குது. அவங்கள ஏககதியிலேயே வச்சிருக்குது. அந்த ஏககதி தான் இப்போ நமக்கு வேணும் அப்படிங்கிறார். அந்த ஏககதி நமக்கு ஓடும்போது தான் நம்ம மனிதர் ஆகிறோம். ஏன்னா விசேஷ புத்தி இருக்கிறவன் தான் நம்ம மனிதன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு விசேஷ புத்தி இல்லைன்னு ப்ரூவ் ஆகி போச்சு. அப்போ நம்மளை மனிதன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விசேஷமான ஒரு பெயர் வேணுமே எங்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுறதா இருந்தால் 2 காலில் நடக்கிறதுனால வேணால் 2 கால் மிருகம்னு வேணால் தனியாக ஒரு பேர் வச்சுக்கோங்கிறார் சாமி. அதை தவிர்த்து வேற ஒரு விசேஷ பெயர் வைக்க முடியாது. மிருகம்தான், ஆனால் 2 கால் மிருகம்னு வேணால் வச்சுக்கோ. மற்றதெல்லாம் 4 கால் 8 கால் சொல்லியெல்லாம் இருக்கலாம். மற்றதெல்லாம் காலே இல்லாமல் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் கூட இருக்குது. நீ வேணால் 2 கால் மிருகம்னு வேணால் வச்சுக்கோங்கிறார். அது வேணால் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு.
அப்போ எப்போ இப்போ நமக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய பின்னகதியானது அது இல்லாமல் ஏககதியாக வருதோ, அது ஒரே கதியாக வருதோ, அப்பதான் இந்த அறிவா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார அடங்கி இருக்குங்கிறார். அது வெளியில போகாமல் அது உள்ளிலே அடங்கி இருக்கும். அப்போ மட்டும்தான் நமக்கு அந்த பொருளானது, அந்த தத்துவமானது உள்ளிலே விளங்கும். அப்பதான் நமக்கு அறிவுங்கிறது உண்டாகும். அப்பொழுது மட்டுமே நாம் மனிதராகிறோம். அதனால இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படிங்கிற இந்த அவயங்களோட எனக்கு ஒரு புத்திரன் பிறந்துட்டான்னு சொன்னா என்ன மாதிரியே அவன் இருக்கிறனால அவனை மனிதன்னு சொல்லிட முடியாது. இந்த தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மனிதர்னு நீங்க சொல்லிட முடியாது. ஸோ மனிதன்கிறது ஒரு சிருஷ்டிங்கிற நிலைமையில கிடையாது, அது உருவாக்கப்படுறதுல கிடையாது, அது செயல்படுறதுல இருக்குது. இப்போ நம்முடைய தொழிலை கொண்டாகும் நாம் மனிதராவதற்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ மனிதன்கிறது ஒரு செயல்பாடு, அது செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அது நம்முடைய பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு கிடையாது. அப்ப மனிதனாகணும் அப்படின்னா நமக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய பின்னகதியானது ஏககதியாக வரணும். ஏககதியாக வரும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஜீவசக்தியாக வாயுவாக இருக்கக்கூடிய பொருள் நமக்குள்ளார அடங்கி இருக்குங்கிறார். அப்பதான் நமக்கு இந்த மோட்சம்ங்கிற நிலைமை கிடைக்கும். அப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு தோற்றம், இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோற்றம், அது நசிஞ்சு போயிருங்கிறார். இந்த வெளியில பார்க்கக்கூடிய இந்த தோற்றமானது அது உண்மையிலே இல்லாததுதான். அந்த இல்லாத ஒன்றை நம்ம இருக்கிறதாக இங்க கனவு கண்டுட்டு இருக்கிறோம். அது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகுது. அதுக்கு காரணம் அந்த மிருக புத்தியினால தாங்கிறார். அந்த கதி பின்னகதியாக மாறி வர்றதுனால தான். அப்ப நாம மிருகம்னு அபிமானிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தோற்றம் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஆனா நம்மள மாதிரி அவங்க பந்தப்படுறது கிடையாது. அவங்களும் அதே காணல் நீரை பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி அதை உண்மைன்னு நம்பி போய் ஏமாறுறது கிடையாது. நாம் அதை உண்மைன்னு நம்பி போய் ஏமாறுறதுனால தான் சாமி சொல்கிறாரு இது பொய், இது இல்லாதது. அவங்களும் அந்த இல்லாத ஒரு உலகத்தையும் இல்லாத மாயையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளை மாதிரி பந்தப்படுறது இல்லை. அது இல்லாததை இல்லாததாகவே பார்க்குறாங்க. நாம் இல்லாததை இருக்கிறதாக பார்க்குறோம். அதனால தான் நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்மையாக தோற்றம் உண்டாகுது. எப்படி ஒரு காணல் நீரை பார்க்கும்போது உண்மையான தண்ணின்னு சொல்லி பக்கத்தில் போய் ஏமாந்து போவோமோ, அந்த மாதிரி இந்த உலகத்தையும் உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் நம்மளுடைய ஜீவசக்தி வெளியில வியாபிக்கும் போது உண்டான அந்த ஜுவாலையிலிருந்து பிரதிபலிச்சது தான் இந்த உலகம்ங்கிறது. எப்போ அந்த சக்தியானது தண்ணிலே அடங்குதோ அப்போ அந்த ஜுவாலையானது வெளியில பிரதிபலிக்காது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகுது. அதை நம்ம உண்மையான ஒரு நம்பக்கூடிய அந்த நம்பகத்தன்மை ஏற்படுது அப்படின்னா இப்போ நம்ம மிருக புத்தியில் இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம சுவாசம் பின்னகதியாக ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ இது பொய் அப்படிங்கிறத உணர்றோமோ அப்போ நமக்கு ஏககதியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். தன்னுடைய சக்தி தன்னிலே லயிக்க ஆரம்பிச்சிருச்சு, தன்னைத்தானே கவனிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அந்த நிலைமையில மட்டும்தான் நாம மனிதனாக முடியும். அப்போ இந்த தோற்றம் உண்டானது நமக்குள்ளார இருந்து அது வெளிமுகமாக பிரதிபலிக்குது. அப்படி வெளிமுகமாக பிரதிபலிக்கிறதுக்கு காரணம் இந்த பின்னகதி, தன்னுடைய சுவாசம் வெளியில வர்றதுனால, அது சக்தியாக வெளியில வியாபிச்சதுனால. அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி போச்சுன்னா தண்ணிலிருந்து உண்டான உலகம் தண்ணிலே லயிக்கவும் செஞ்சிடும். அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம்னு சொல்றது. அது மட்டும் இல்லாமல் மனிதன் அப்படின்னா மனனம் செய்கிறவனே மனிதன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. மனனம் அப்படின்னா என்ன அப்படின்னா நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்யறது. அவனுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருக்குங்கிறார். இந்த ரெண்டையும் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். இப்போ நாம பொய்யை உண்மையாக நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நாம மனிதன் கிடையாது. அந்த பொய்யை பொய்யாவே தெரிஞ்சு வச்சிருப்பான், உண்மையை உண்மையாவே புரிஞ்சு வச்சிருப்பான். அவன்தான் மனிதன்கிறது. அப்போ நித்தியம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு
இந்த சலனம்ங்கிறது கிடையாது, சப்தமும் கிடையாது. ஏன்னா சப்தம்ங்கிறது அது அனித்தியம், அது சலனம் அப்படிங்கிறது அனித்தியம். இது ரெண்டும் இல்லாமல் அவன் தன்னில் தானே லயித்து தானாக இருப்பான். அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம். இப்போ மனிதன்னா யாரு? தனக்குள்ளார ஏககதியாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை உண்டு பண்ணுறவன். அப்போது சப்தம்ங்கிறது எப்போ நமக்குள்ளார அடங்குதோ அப்பொழுது மாத்திரமே மனிதர் ஆகிறோம். அப்போ நாம் எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டா மனிதன் ஆயிடலாமா? ஊமை ஆகிட்டா மனிதன் ஆயிடலாமா? மௌன விரதம் இருந்துட்டா மனிதன் ஆயிடலாமா? அப்படின்னா அப்படி கிடையாது. மனம் செயல்பட்டாலே அது சப்தம் தான். அது உள்ளில் சப்தம் தட்டுவதனால்தான் மனமானது வெளிவருது அப்படிங்கிறார். அப்போ அந்த சப்தம் வெளியில வர்றதுக்கு தட்டக்கூடாது, மனமானது வெளிப்படக்கூடாது. அதனால தான் மனம் தன்னைத்தானே லயிக்கும் போது தானாய் தன்மயமாய் தீருகிறதுங்கிறார். அதுதான் மோட்சம்ங்கிறார். அப்போ அந்த சப்தரூபமாக சக்தியாக மனமாக அது வெளியில வியாபிக்கிறது இந்த பின்னகதியாக இருக்கக்கூடிய சுவாசத்தினால தான். அந்த சுவாசம் உள்ளில் அடங்கிடுச்சுன்னா இந்த மனமும் உள்ளில் அடங்கும், சப்தமும் உள்ளில் அடங்கும். அதுதான் மனிதன்கிற ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அந்த நிலைமை வர்ற வரைக்கும் நம்மளை மனிதன்னு சொல்லிக்க முடியாது. அந்த நிலைமை கிடைக்கிற வரைக்கும் நாம் இந்த ராகத்துவேஷத்தையும் விட்டுவிட முடியாது. அந்த நிலைமை கிடைக்கும் போது இந்த ராகத்துவேஷம் எல்லாமே காணாமல் போயிடும். அப்போ நம்ம மிருகங்கிற அவஸ்தையிலிருந்து மனிதன்கிற ஒரு நிலைமையை அடைய முடியும். அப்போ தான் மோட்சத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நம்ம மாற்றம் அடைகிறோம். அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இந்த அறிவு அப்படிங்கிறதுல மனிதன்னா யார், மிருகம்னா யார் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட்டை சாமி சொன்ன விஷயமா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. ஸோ இப்போ இந்த சீடன் கேட்ட உருவ வித்தியாசம், ஏன் நானாவிதமான உருவ வித்தியாசம் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிலை நம்ம நாளைக்கு தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை பார்க்கும்போது நம்ம கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா.